நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர், அரசியல் விமர்சகரும் கூட சார் நாகராஜன் சார் தான் இப்போ நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ நடப்பு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். வணக்கம் சார். சார் சார் இப்போ ஒரு தேர்தல் திருவிழா எல்லாம் நடந்து கலைபரமாக முடிஞ்சு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை ஒரு புதிய அமைப்பு பெற்று இன்னைக்கு ஆட்சி அமைச்சு ஒரு மாதத்தை கடந்திருக்காங்க. இந்த ஒரு மாதம் அவங்களோட அந்த புதிய அமைப்பு என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடுல இருக்காங்க, இல்ல எப்படி போயிட்டு இருக்கு உங்க பார்வையில்? சார் பொதுவாக ஒரு மாசங்க கூடியது ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பீரியட் கிடையாது. இப்போ நான் எதை சொன்னாலுமே அது கண்டிப்பா கரெக்டா இருக்காது. ஏன்னா ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸுங்க கூடிய ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவும் இருக்கும். சிலர் ஃபாஸ்ட்டு பட் ஃபெயிலியராக இருக்கும். ஸோ இன்னைக்கு விஜயை பொறுத்தவரை என் பார்வையில் அவர் நெய்தர் ஸ்லோ நார் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் முதல்ல வரும்போது எலெக்ஷன்லேயே சொல்லிட்டார், ரொம்ப பேச மாட்டேன், இந்த வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தில் இருந்து ஒரு மாற்று தான் நம்ம, அப்படிதானே சொல்கிறேன். ஆமாம். ஸோ இந்த மாற்று தான் நம்மளுக்கு உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு இன்னைக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி. அஃப்கோர்ஸ் 108 தான் கொடுத்தாங்க, அதை விட்டுருவோம். ஆனால் பாப்புலாரிட்டி ஓட்டு நிறையா வந்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கு நம்பர் 1. இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக் மாதிரி, ரெக்கார்ட் பிரேக்கா என்னன்னு தெரியாது, அட்லீஸ்ட் ஃபார் 60 இயர்ஸ் ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் ஒரு 60 வருஷம் தெரிஞ்சது வர ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ஹையஸ்ட் நிறையா ஓட்டிங் எடுத்தவங்க. ஸோ என்னன்னா அவ்வளவு ஓட்டிங் எடுக்கிறதுக்கு அவரு ப்ரெசன்ட் பண்ணது என்னதெல்லாம் பப்ளிக்கு கிட்ட வெட்டி பேச்சு கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்கறதுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்காக ஓட்டு கேட்கறவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ள இருந்து கேட்கறவங்க எனக்காக பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ நான் இந்த தொகுதிக்கு போகல, இந்த மாவட்டத்துக்கே போகல, அங்க போகல, இங்க போகல அப்படின்னு சொல்றதும் கிடையாது. ஸோ பீப்புள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் போக உங்களுக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்னும் பார்த்துருப்பீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டு செல்லா காசாகி போச்சு. திமுக எதிர்கட்சி. இன்னைக்கு நீங்க ரிசல்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய கேப் கிடையாது. இன்னைக்கு அவங்க ஒரு 59 எம்எல்ஏன்னா 47 எம்எல்ஏ இவர் எடுத்திருக்காரு. 47 எம்எல்ஏ எடுத்தவரை கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்தம். ஏன்னா 47 எம்எல்ஏ யாருக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதே திமுகவே எம்ஜிஆருக்கு எதிரான ஆட்சியில் 48 தான் வந்திருக்கும். உள்ளே கீழேயும் போயிருக்காங்க. ஜெயலலிதாவே கீழே போயிருக்காங்க, எல்லாரும் கீழே போயிருக்காங்க, மேல வந்திருக்காங்க. இந்த கீழே மேலன்னு ஸ்விங் ஆகாம இருந்த ஒரே ஆள் எம்ஜிஆர் சொல்லலாம். காமராஜர் பீரியட்ல காங்கிரஸ். அன்னைக்கு மக்கள்கிட்ட வேற எதுவும் தெரியாது, காங்கிரஸ் நம்ம சுதந்திரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ், எல்லாரும் சேஞ்சு இதுதான். அதனால அவரு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, ரொம்ப பேசக்கூடாது, சுத்தமான அரசியல் தான் நடக்குங்க, தேவையில்லாத பாலிடிக்ஸ் நான் பண்ண மாட்டேன், நம்மளை பொறுத்தவரை ஒன்லி வேலை தான். அது எனக்கு தெரிஞ்சு பேச்சு குறைவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வேலை இருக்கணும், அவ்வளவுதான். அதான் தம்பு இல்லையா? ஏன்னா வெட்டி பேச்சு எல்லாம் அங்க இல்ல. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆணைய செஞ்சேன், புனைய செஞ்சேங்கிறது இல்ல. ஒரேடியா டம்பா இருக்கிறதும் நான் ரங்கராஜ் பாண்டே மாதிரி பேசுறதுக்கு நான் ரெடி இல்லை. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ரங்கராஜ் பாண்டே பொறுத்தவரை அது ஒன்றும் சட்டம் இல்லையே, பேட்டி கொடுக்கணுங்கிற. இப்ப யார் பேட்டி எல்லாம் கொடுக்க சொன்னா? ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்ற, என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஆங்ஸைட்டியில இருக்கும். ஏன்னா ஒரு சேஞ்சுக்காக நான் எல்லாத்தையும் செய்திருக்கேன், நான் செய்தது சரியா தவறான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. பொதுவெளிக்கு வரும்போது நான் சொல்ல முடியாது விஜய் ரசிகர்கள் தவிர. இப்ப நீங்க ஒருவேளை விஜய் ரசிகரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு விஜய் என்ன செஞ்சாலும் அதான்டா சரின்றீங்க இல்லையா? நேச்சுரல் தானே, விஜயாருக்கு அப்படித்தானே இருந்தாங்க. அதனால சொல்றேன்,
நீங்க வந்து வெறுமனே உங்க ரசிகர்கள் நம்பிக்கையை பெற்றால் மட்டும் போதாது. எப்படி உங்களை நம்பி ஒரு குரூப் உங்க ரசிகருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குரூப் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களையும் திருப்திப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்த உடனே இந்த டாஸ்மாக் ஒரு ஷாப்ஸ் 800 ஷாப்ஸ் க்ளோஷர்ன்ட்டாரு. அவர் சொன்ன க்ளோஷருங்கிறது எல்லாம் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது 500 க்ளோஸ் பண்ணேன், 300 க்ளோஸ் பண்ணேன். அவர் சொன்ன இடங்கள் அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம், கோயில்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள். அப்போ பள்ளிக்கூடம், வழிபாட்டு ஸ்தலம், முக்கியமான சில இடங்கள், இதுல எல்லாம் வந்து டாஸ்மாக் இருக்கக்கூடாதுங்கார். ஆனா ஓப்பனா சொல்றேன், இந்த ரங்கராஜபுரம் மெயின் ரோட்ல போனீங்கன்னாலே இங்கே 2 இந்த முனைக்கு ஒண்ணு அந்த முனைக்கு ஒண்ணு, வெறுமனே ஒரு 500 மீட்டர் 500 மீட்டருக்குள்ள 2 டாஸ்மாக். ஒரு சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் டாஸ்மாக் அள்ளி வீசிடுவோம், ஓபன் பண்ணுவோம், வருமானம் தானே. நிறைய வருமானம் வர்றதுனால. ஆனா எனக்கு தெரிஞ்சு சார், நீங்க குறைச்சாலும் கூட்டுனாலும் அதே வருமானம் அது வரும். குடிக்கிறவன் நீங்க 12 மணிக்கு 10 மணிக்கு க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணா கூட வாங்கி வைப்பான். டே லேட் ஆயிட்டடான்னு சொல்லி வேற உருப்படியா பார்க்க வேண்டிய வேலையையும் விட்டு எந்திரிச்சு ஓடி போய் வாங்குவான். குடியார சைக்காலஜி அதான். நான் முந்தைய சில இதுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு உத்வேகமான ஊக்கமா ஒருத்தன் வந்து ஒரு குறிக்கோள் நோக்கி போறது யாருன்னா குடியார. அவனுக்கு ஒரே குறிக்கோள், தண்ணி அடிக்கணும். அதுக்காக அவங்க அம்மாவே செத்து போனான்னு கூட சொல்லி துட்ட வாங்கிட்டு போயிடும். ஸோ குடியாரனுக்கு இருக்கிற ஒரு குறிக்கோள் வேற எவனுக்கும் இருக்காது. ஸோ அதனால சொல்றேன், இந்த 700 800 நம்பர்ஸ் சொல்லாமலே ஏன்ட்ட கேட்டா நீங்க லிமிட் பண்ணுங்க. இப்போ இந்த 2 இடத்துக்கு இவ்வளவு கிட்ட, அதுவும் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், திக் ரெசிடென்சியல் ஏரியா. இதுவும் அதேதான். இந்த 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ரங்கராஜபுரம் மெயின் ரோட்லயே 2 பக்கமுமே ஒரு திக்லி பாப்புலேட்டட் ஏரியால கொண்டு போய் இவ்வளவு தேவையில்லை. சரி, ஓகே சார். இப்போ ஓரளவுக்கு இந்த 30-32 நாள்ல வந்து அவங்கள பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நாங்க வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே போன கவர்மெண்ட்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் நாங்க வந்து அதை சரி பண்றதுக்கே நிறைய டைம் எங்களுக்கு தேவைப்படுது, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசாங்க தரப்புல அமைச்சர்கள் வந்து வெளிப்படுத்துறாங்க. பட் எலெக்ஷன் முடிஞ்சு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே எதிர்கட்சி தலைவர் ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்க வந்து 6 மாதத்துக்கு பிறகுதான் அவங்கள நாங்க விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நீட்டான ஒரு பாலிசி சொன்னாரு. ஆனா ஒரு டே செகண்ட் தேர்ட் டேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திமுக, உதயநிதி அவர்களா இருக்கட்டும், மற்ற முன்னாள் அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா வந்து இந்த கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு? இல்ல, 2 விஷயம் இதுல சொல்லிடுறேன் சார். நீங்க 2-3 கொஸ்டின்னா வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. அதாவது 6 மாசத்துக்கு பொதுவா ஒரு ஆட்சி நடக்கிறத பார்க்கணுங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இது. அப்ப இன்னைக்கும் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து எதிர்கட்சி தலைவர்ல, அவர் தலைவர், அந்த எதிர்கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சியோட தலைவர். இப்ப அவரு என்ன சொல்றாரு, அது நீங்க கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பிறகு பார்ப்போம். அதான் இப்போ மகளிர் உதவித்தொகையோ, கேஸ் சிலிண்டரோ, இல்லை எதுவா இருந்தாலும் அதுக்கு நாங்க 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் லா அண்ட் ஆர்டரை நீங்க வந்து நல்லா ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது சில பாலிசிஸ், இன்னைக்கு தான் நீட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்க நீட் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு இருக்கு. இன்னைக்கு நிதி ஆயோக்கு போறோம். இப்படிப்பட்ட சர்டன் பாலிசிஸ்ல சர்டன் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதுக்கு நான் 6 மாசம் எப்படியா வெயிட் பண்ண முடியும்? அங்க நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து யாரோ ஒரு சரி, இன்னைக்கு என்ன அன்பார்ச்சுனேட்டா என்ன, விஜய் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தன் கையில வச்சிருக்காரு. போலீஸ் அப்போ பதில் யார் சொல்லணும்? அவரு தானே சொல்லி ஆகணும். சரி, இப்ப இதே இது வந்து யாரோ ஒரு மினிஸ்டர், ராஜ்மோகனோ
ராமமோகனோ இல்ல ஆதவ அர்ஜுனோ இல்ல செங்கோட்டையனோ யாரோ ஒருத்தர் கையில போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் அவர் வாயில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். ஆமா ஆமா. சார் இன்னைக்கு இதே சென்னை சிட்டியில சார் 2015 உங்களுக்கே தெரியும், நீங்களே அதுல பாதிக்கப்பட்ட ஆள்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஃப்ளட்டு. ஆமா. எதனால ஃப்ளட்டு? செம்பரம்பாக்கத்தை திறக்கிறது எப்படி அப்படின்னு மேடத்திட்ட கன்ஃபார்ம் வாங்காம திறந்துடாதப்பாங்க. அங்க பிரீச் ஆயிட்டே இருக்கு. ஆபீசர்ஸ் மேல மிஸ்டேக் ரொம்பவும் சொல்ல முடியாது. ஆனா ஏன் சொல்றேன்னு சொன்னாலும், அரசியல்வாதிகளுடைய டியூட்டி அவங்க லா தான் ஃப்ரேம் பண்ணணும். அவன் வந்து உனக்கு ஷட்டரை திறந்து விடுறதுக்கலாமா சொல்லி கொடுப்பான்? அது கிடையாது. அவங்கள பொறுத்தவரை பாலிசி மேக்கர்ஸ். அவங்க அங்க போய் சட்டசபையில வந்து எப்பா இப்படி இப்படி இருக்கணும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, 800 இது இந்த வழிபாட்டு தலங்கள் கிட்ட எல்லாம் இது இருக்கக்கூடாது. இப்போ அவரு HRNCல வந்து உட்காந்து அவரு சொல்றாரு இல்லையா, நீங்க டோக்கன் ஆன்லைன்ல நாங்க அறிமுகப்படுத்த போறோம். இதெல்லாம் பாலிசிஸ். செயல்படுத்துறவங்க எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அன்னைக்கு வந்து அவங்க அம்மா மேடம்கிட்ட கேட்காம எப்படின்னாங்க, பிரீச் ஆச்சு, தொலைஞ்சு போச்சு. மெட்ராஸ் சிட்டியே அல்லோகலப்பட்டு எவ்வளவோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா. ஸோ காரணம் என்ன? ரீச்சபிலிட்டிங்க கூடியது இருக்கு அப்படிங்கிறது இருக்கணும் எங்கன்னாலும். அதாவது அரசுங்க கூடியதே நீங்க திருக்குறளே பாத்தீங்கன்னா தெரியும், அதுல அத்தனை குறள் சொல்றாங்க. அமைச்சர் எல்லார்த்தையும் கன்சல்ட் பண்ணும். இன்னைக்கு வர ஒரு மீட்டிங் தான், அமைச்சரவை மீட்டிங்கே வந்திருக்கு, ½ an hour. ஆமா, அவ்வளவுதான். யாருடைய டெலிபரேஷன் நீங்க கேட்டிருப்பீங்க 1/2 மணி நேரத்துல. அப்போ என்ன ஆகி போகுதுன்னா, நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போயிடக்கூடாதுங்கிறது என்னுடைய இல்ல. அதுதான் இப்ப நான் இதை அப்படித்தான் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். அதாவது இப்போ இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்கிற இந்த 1 மாத காலத்துல சில விஷயங்கள் நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா அது மக்களுக்கு, அதே நேரம் இவங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதை சொல்ற கடமை வந்து, அதை சொன்னோம்னா அது அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை. சப்போர்ட் தான் சார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சார், பாடி லாங்குவேஜ்னு சொல்லலாம் சார். இன்னைக்கு விஜயோட பாடி லாங்குவேஜ், அவர் என்ன முக்கியமானதுன்னு சொன்னேன், எப்ப கரப்ஷன் ஃப்ரீ, எனக்கு துட்டு வேண்டாம், நான் எவனையும் வாங்கவும் விட மாட்டேன், யார் வம்பு பண்ணாலும் பிடிச்சிருவேன். ஸோ கரப்ஷன் ஃப்ரீ. அடுத்தது மக்களுக்கு நேரடியா எல்லாம் போய் சேர்றது மாதிரி. இந்த மக்களுக்கு நேரடியா போய் சேர்ற மாதிரி இருக்கக்கூடியதை இம்மீடியட்டா செய்ய முடியாது எதையுமே. இப்ப நம்ம 40 days கூட ஆகல சார், ஆனா அந்த பாடி லாங்குவேஜ் வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு நீங்க விஜயை பார்க்கும்போது அவர் வந்து எதுக்கும் ஸ்கீம் போட்ட மாதிரி இல்லை, புரியுதா? பட் நீங்க என்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே வந்து பவர் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிடும். அப்ப உங்களுக்கு கரெக்ட் ஆக மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஏற்கனவே உச்சத்துல இருக்கீங்க, ஏற்கனவே நம்பர் 1 கிட்ட வந்தாச்சு. ரஜினிகாந்த் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்னு சொல்லி தூக்கி வச்சிருவாங்க. பொதுவா காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, பேட்டர்ன்னுவாங்க. ஏன்னா அவர் அதுக்கு மேல போயிட்டாருன்னு, ரொம்ப நாள் ஆச்சுன்னு, அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ பேட்டர்ன். அதே மாதிரி நீ வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்கும்போது உனக்கு வந்து பவர் வந்து இல்லை, பவர் ஒன்ன பாய்சன் பண்ணிடுறாரு. சரி, இன்னைக்கு எம்ஜிஆருக்கு போய் முதலமைச்சர் ஆன உடனே அவருக்கு என்ன வரும்? அவரு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு, எம்எல்சியா இருந்திருக்காரு, அவரு நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ பவர் வந்து ஒருத்தனுக்கு வந்து உனக்கு போதை கொடுக்காது. ஆனா பாவம் கீழே இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் பாவம் லோ லெவல்ல இருந்தவன். நேற்று வர அவன் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே போக முடியாது, ஒரு தாசில்தார் ஆபீஸ்டையோ ஒரு விஓட்ட கூட அவங்களால பேச முடியாத ஆளு இல்லையா? நேச்சுரல். நீங்க அதானே செலக்ட் பண்ணீங்க, அப்படிதானே வேணும்னோ. ஆனா அவங்களுக்கு மிதப்பு வந்துடக்கூடாது, அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதை யார் வைப்பா? தலைவர் தான் வச்சாகணும். ஸோ அப்ப என்ன ஆயிருந்தா உங்களுக்கு பேர்டன் மேல பேர்டன். சரி, முதல்ல என்னை பொறுத்தவரை சார், நான் வந்து விஜயை ரொம்ப ஒன்றும் விரும்பலை, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா, இந்த யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப்பு உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் எதிர்கட்சியாகவும் இரு அல்லது 3வது கட்சியா இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.
சட்டசபைன்னா என்ன, உள்ள போய் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுல என்னென்ன கோல்மால் நடக்குதுன்னு பார்க்கலாம். நேரடியா நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லும்போது இது எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துலையும் கஷ்டம். எம்ஜிஆர் அவ்வளவு பழகினாலும் பொருளாளர் ஆஃப் திமுக, எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ எம்எல்சிலாம் சொன்னேன். அவருக்கே முதல்ல 77 to 80 என்னாச்சு, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சாரு. 80ல் அடி பார்லிமெண்ட்ல விழுந்துச்சு எம்ஜிஆருக்கும். அவர் பார்த்தாருட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா நம்ம பசங்க பிறகு நம்மளை எல்லாம் ஒன்றும் சேர்ந்தே காலி பண்ணிவிடுவோம். இன்னைக்கு ஏன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து வேற எந்த கட்சிக்கும் இல்லாம டிஎம்கேக்கு இருக்கான்? ஒரே ரீசன், ரொம்ப சிம்பிள், ஃப்ரீ. எனக்கு மட்டும்னு நான் என்னைக்கும் சொல்லவே மாட்டேன். நீங்க ஏதோ இதெல்லாம் வந்து தப்பாயா அப்படின்னு. நான் வந்து பொதுவா வந்து நீங்க நல்லா பார்க்கணும், நான் ஒரு பெரிய ரோடு அவ்வளவு 50 பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். பக்கத்துல ஒரே ஒருத்தன் பாவம் ஒரு நாள் ஒருத்தன் ஒரு பிரெட்டையோ ஒரு இதை திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை கூப்பிட்டு நீங்க பிடிச்சி வர்றீங்க, அடிக்க வர்றீங்க. உடனே நான் வந்து என்ன சொல்வேன், சார் போயா ஒரு 50 ரூபா அவன் அதுல இருந்து எடுத்தானா, நான் 500 பர்ஸ் அடிச்சிருப்பேன். அவன் என் புத்தி எப்படி இருக்கும் புரியுதா? நான் இதை எந்த கட்சிக்கும் தனிப்பட்டு சொல்லல, இதெல்லாம் காமன். ஒரு டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து அவன் யோக்கியனா இருந்தா தானே அவன் டிசிஷன் கரெக்டா இருக்கும், நல்ல வேண்டுமா? அதே ஒரு பெரிய பிக் பாக்கெட்டா இருக்கும்போது அதுகிட்ட போயிட்டு வந்து சொல்லும்போது கொலகாரங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சரி வேணும் அடிச்சுட்டாங்க, அடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னா போடான்னுவான். நாங்க 5 கொலை பண்ணியாச்சு போயிட்டு வாடுவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கு. கண்ட்ரோல், உங்க கேங்கை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வழி நடத்தணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இவர் ஏதாவது ஒரு இதுல தவறுறாரோ அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நீங்க பெரியாள், உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க இல்லை. 1-2 பேர் இருக்கலாம் சார். நான் இன்னைக்கு ஒரு பெரிய லாயரா இருக்கலாம், அல்ல ஒரு பேங்க்ல டைரக்டரா இருந்தேங்கிறதுனால நான் ஒன்றும் பெரிய ஆளாயிட மாட்டேன். எனக்கு திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்போலியோ என் கையில கொண்டு மினிஸ்டர்ன்ட்டீங்கன்னா எனக்கே எப்படி இருக்குன்னா, இதுல என்னது செய்ய எது செய்ய ஒன்று ஒவ்வொருத்தன் சொல்லுவான். இந்த மாதிரி ஐயா இப்படி இருக்குயா, அது அப்படி இருக்குயான்னுவான். உண்மையா இந்த மலைக்கல்லன்னு ஒரு சினிமா வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன், எம்ஜிஆர் நடிச்சது. அதுல டிஎஸ் துரைராஜ் தான், எம்ஜி சக்கரபாணி தான் இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட சொல்லுவான், சார் மலைக்கல்லனு இவனும் ஒண்ணுதான் நினைக்க, அதுவும் இதுவும் இப்படிதான் எல்லாம் மாற்றுவான் அவன். ஏன்னா அவன் இது கீழே உள்ளவன் அப்படியே பார்ப்பான், எசமா என்ன மாதிரி ஃபேஸ் இருக்குன்னு. எசமானுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, மாத்திடுவான் இல்லையா? ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க எடுத்தது எண்ணங்கள் எல்லாம் நல்லா இருந்தது, அதை மக்களும் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஆதரவும் தெரிவிச்சாச்சு. அப்போ உங்களுக்கு டபுள் பேர்டன். நீங்க தானே வெளியே வரணும். என்னுடைய இதுல நீங்க விஜய் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க என்ன ஒன்றும் கேட்டீங்க, அதை நாங்கள்லாம் நிதிநிலையை சீர்படுத்தி அதுக்கப்புறம் தான் நிதிநிலை ஏற்கனவே கெட்டு போயாச்சு. இதை விஜய் வந்தாலும் சீர்படுத்த முடியாது, எவர் வந்தாலும் சீர்படுத்துறதுங்கிறது கிடையாது. என்ன சீரழியாம பார்க்கறதுக்காகத்தான் மெயினா மக்கள் எதிர்பார்க்கிறது. ரொம்ப இப்படி 5 லட்சம் கோடி ஒரே டேர்ம்ல கடன் வாங்கி எல்லாத்தையும் வாரி வழங்குறாங்க, இது மாதிரிலாம் நிறைய. இப்ப நீங்களும் அதே மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு, ஏன்னா ப்ராமிஸ் அதை விட கூட இருக்கு. ஸோ இந்த நிதி நிலையை நம்ம என்ன சொல்லி வந்தீங்க, நான் பேலன்ஸ் பண்ணி நல்ல மேனேஜ்மெண்ட்டை நல்லா செய்து நான் கொண்டுட்டு வந்துருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஓகே, அதானே உங்களால செய்ய முடியும். இவர் ஏற்கனவே டெமாலிஷ் பண்ணி வச்சிருக்க கட்டிடத்தெல்லாம் இப்ப நான் கட்டி எடுத்து கொண்டுட்டு வந்து தான் நல்லா செய்யணும்னா முடியவே முடியாது. ஸோ என்ன இதுன்னா, இப்போ ரியல் ஃபேக்ட் எனக்கு வந்து யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு எனக்கு பேர் தெரியல சார், நம்ம இருக்கட்டும் மரியபிள்சனா. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நாங்க பட்ஜெட்டுக்கு ரெடி பண்ணுறோம், எல்லாமே பட்ஜெட்டுக்கு பிறகுதான். அவர் மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு அவர் அந்த ரெவன்யூ மினிஸ்டரா இல்லை சார், இன்னொருத்தர் நல்லா ஏற்கனவே பேசிக்கிட்டு இருப்பாரு, அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் தான். ஸோ இவங்க எல்லாம் பேசும்போது என்னன்னா,
நம்ம வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் பட்ஜெட் போடுவோம். பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கெல்லாம் இப்படி கொடுக்கலாமா முடியாதா எல்லாம் நாங்கள் அதில் வந்துடும். முடியாதாங்கிறது இல்லை, கொடுக்கறது detail பற்றி வந்துரும். எல்லா டீட்டெயிலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னா அதெல்லாம் வரணும். வெள்ளை அறிக்கை கொடுக்கனாங்க. இப்போ மோஸ்ட்லி அதேமாதிரி இப்போ சட்டசபையும் வருது. ஆமா, வெள்ளை அறிக்கை வருதா இல்லை ஸ்டாலின் காட்டின மாதிரி வெள்ளை பேப்பரை காட்ட போறாங்களா எனக்கு தெரியல. பட் இது எல்லாமே வேணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது டிஸ்கஷன். நீங்க என்கிட்ட கூப்பிட்டு நாகராஜன் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் தேவையில்லை. இல்லை இதை போய் பார்த்து நம்ம ஒன்றும் பெரிய அறிவு ஜீவியா இங்க உட்காந்து பேசல, ஏதோ சும்மா பொழுது போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குமே தவிர ரியல் கண்டென்ட் அப்படின்னு நானும் பேசல. பட் ஸ்டில் உங்க மினிஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க வந்து கண்டிப்பா மினிஸ்டர்ஸை கேட்கணும். அடுத்த எம்எல்ஏஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கவனமா இருக்கு. நேற்று வரை நம்ம ரசிகர் கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ரசிகர்கள் நமக்கு முக்கியம். ஆனா அது சைட பெடல் பண்ணுங்க. ஏன்னா நல்லா வச்சுக்கோங்க சார், எம்ஜிஆர் வந்து கடைசி வரை அந்த ரசிகர் மன்ற முசிறி புத்தனும் என்னமோ உண்டு சார். அவரு தான் எல்லாத்துக்கும் மெயின் டிசிஷன் மேக்கர் மாதிரி இருப்பாருன்னுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஆரம்பி அவரு மெயினா இருப்பார். அதுவும் முக்கிய காரணம் என்ன, அவர்லாம் எம்ஜிஆருக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரு, ஃபினான்ஷியல் மேனேஜராக இருந்தவங்க இவங்கெல்லாம். ஸோ என்னென்னா எம்ஜிஆர் அப்படிலாம் கேட்பாரு. எம்ஜிஆரோட டாக்ட் வேறு சார். 4-5 ஆளை விடுவார். உங்ககிட்ட ஒன்று விட்டாருன்னா பின்னாடியே இவன் என்ன செய்யறான்னு போய் பாருன்னுவார். அவர் வந்து திருவள்ளுவருக்கும் குருவாயிருவார். அந்த விஷயத்துல உழவு பார்க்கறதுலையும் துப்பு புரிகிறதுலையும் யார் என்ன செய்யறாங்கிறத அப்சர்வ் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப அதே முக்கியமாகவும் இருக்கக்கூடாது. அதுவுமே இன்னைக்கு விஜயை பொறுத்தவரை நான் இந்த வெட்டி வேலை பார்க்கல. நான் வந்து நேரடியா உங்களுக்கு நல்ல ஆட்சிக்கு என்ன செய்யணும் அதான் பார்க்கணும். ஆனா நல்ல ஆட்சிக்கு என்ன செய்யணும், நான் இன்னைக்கு வர பார்த்தது வர விஜய்கிட்ட மெயினா நான் அதாவது ஒரு டிஃபெக்ட், ஏன்னா மீதி எல்லாமே ஒரு நாள்ல ஓவர் டர்ன் பண்ண முடியாது. ஒரு டிஃபெக்ட், உங்க ஆபீசர்ஸ் உங்க மினிஸ்டர்ஸை நீங்க இன்னும் கூடுதலா டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் இருந்துட்டே ஒரு 5 கூப்பிடுங்க. மினிஸ்ட்ரியல் மீட்டிங்னு இதுக்கு அதுக்குன்னு வெறுமனா ஒரே 5 கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேரு டிஸ்கஷன் கிடையவே கிடையாது. அந்த ஒரே 5 ஒரே கருத்து தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இனிமே நீங்க திமுக எல்லாம் ஏன் இவ்வளவு வேகமா விமர்சனத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம், யார் செய்த தவறு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஆளுக்கு சொல்லுவான் அவர் தான் செஞ்சாரு, இவர் தான் செஞ்சாரு, அவர் தான். விஜய் வாயில இருந்து எந்த இதுலயும் எதுவும் நடக்கல. அவர் செய்த ஒரே தவறு எடப்பாடியை பைபாஸ் பண்ணிட்டு சிவி சண்முகம் குரூப்பிட்ட போய் மாலை போட்டு வந்தார். அது செய்தது தப்பு. அது மட்டும் இல்லை, அவங்க அதே இதுல வெளியே வந்தாங்க. அவங்களும் அவ்வளவு வெறித்தனமா உடனே அங்கதான் அவரு தான் ஜெயிச்சாச்சு இல்ல, அவருக்கு விஜய்க்கு வந்து உனக்கு மெஜாரிட்டி இருக்கு. அப்ப மெஜாரிட்டி இருக்கிற ஆளுக்கு நீ எதுக்கு உன்னோட இதை மாத்தி போய் ஓட்டு போடணும்? இன்னொரு அக்கேஷன் இருக்குல்ல, வேற வரும் இல்ல. இல்ல அவங்க அதுக்கு அந்த எதிர்த்தரப்பு சொன்ன ரீசன் வேறவா இருந்துச்சு இல்ல. என்ன, டிஎம்கேயோட சப்போர்ட்டோட வந்து எடப்பாடி சிஎம் ஆகணும் அப்படின்னு நீங்க அந்த இதுக்கு திமுகவுக்கு தானே சார் எதிராக போடணும் சார். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு சார். நீங்க ஓட்டெடுப்பு எங்க நடக்குது, ஓட்டெடுப்பு நடக்கிற இடத்துல விஜய்க்கு மெஜாரிட்டி இல்ல. இது அதுக்கு முன்னாடி நடந்தது சார். நான் வெளியே வர்றேன் போறேங்கிற பேசுற எல்லாம் வேற சார். சட்டசபையில தானே முதல்ல பார்லிமெண்ட் அவரு ஸ்பீக்கர் வந்து நீயும் பேசு நீ ஓட்டு போட்டு தனியா வேண்டாம் அப்படின்னு விட்டாருல்ல. சட்டசபைக்குள்ளதானே சார் பிளவுங்கிறது உறுதியாது. அவங்க அதுக்கு முந்தைய நிறைய பேசினாங்க, சண்டை போட்டாங்க. அவங்க நாங்க இப்படின்னா அப்படின்னாங்க, திமுக கூட போறேன்னு. அவன் எல்லாரும் சார் உடனே என்னமோ திமுக கூட எடப்பாடி போய் உட்கார்ந்துட்டு மாதிரியும், திமுக ஒண்ணுதான் தீய சக்தி மீதி எல்லாம் தூய சக்தின்னு மாதிரியும் போகக்கூடாது. என்னை பொறுத்தவரை நீ எல்லாரும் கூட இருக்க. என்னைக்கு நீ எப்ப செய்யணும், அன்னைக்கு திமுகவுக்கு எடப்பாடி வந்து திமுக பேக்ரவுண்ட்ல வரும்போது
ஒரு மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்லி வரப்போறாருங்கிற உறுதியாச்சுன்னா அன்னைக்கு விஜய் வந்து வரலைன்னா தானே அதெல்லாம் வரும் சார். கவர்னர்கிட்ட போய் கொடுக்க போறதுங்கிறது எப்ப சார்? இவங்க அன்னைக்கு கையெழுத்து போடாம இருக்கலாமே, அன்னைக்கு எதுவுமே நடக்கலையே சார். கவர்னர்கிட்ட எப்போ கொடுக்க போறாங்களோ, எப்ப எனக்கு இந்த 50-60 பேர் எனக்கு சப்போர்ட் இருக்கு, நான் ஒரு 47 வச்சிருக்கேன், ஸோ எனக்கு இவங்க ஒரு 70 பேர் சப்போர்ட் இருக்கு, நான் தான் மெஜாரிட்டின்னு கொண்டு போய் கொடுக்குற அன்னைக்கு தானே உங்களுக்கு வந்து அதிலெல்லாம் ஒன்றும் கையெழுத்து போட முடியாது, திமுக கூட நான் சேர முடியாதுன்னு சொல்லணும். இங்கே ஃப்ளோரில் வந்து உட்கார்ந்து ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா திமுக கண்டிப்பா கிடையாது சார். அவங்க எதிர்பார்த்தது மினிஸ்ட்ரியல் பர்த். அதுல சும்மா இன்னைக்கு 1000 பேர் 1000 கதை சொல்லலாம்.